என் அன்பார்ந்தவர்களே, உங்க கேஸை நீங்களே வாதாடலாம். யூ கேன் ஆர்கியூ யுவர் ஓன் கேஸ் இன் அ கோர்ட் ஆஃப் லா என்று ஒரு பதிவு போட்டிருந்தேன். நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. நேற்றுக்கே 22 மார்ச் 2026 ஒரு ஜூம் மீட்டிங் நான் நடத்தினேன் இன்ட்ரோடக்டரி ப்ரோக்ராம்காக. ஐ தாட் ஐ கேன் அப்லோட் ஸ்மால் எபிசோட்ஸ் ஓவர் த நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் so that you come to know what it means to argue your own case. அடுத்த சில நாட்களில் இதை பற்றி சின்ன சின்ன வீடியோஸ் நான் போட போகிறேன். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம கேஸை ஆர்கியூ பண்ணுறதை பற்றி என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் நமக்கு வேணும். இந்த பதிவுகளை நான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே பைலிங்குவலாக பண்ணுறேன். இந்த எபிசோடுக்காகவே சில ஸ்லைட்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்லைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கேன், ஹவு டு கெட் ரெடி. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஹவு டு கெட் ரெடி டு ப்ரெசென்ட் யுவர் கேஸ் லைக் எ லாயர். See, please understand, சில விஷயங்கள் நம்ம ரெடியாக இல்லைன்னா we should not attempt. எண்ணி துணிக கருவும் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. இந்த எபிசோட்லாம் ஒரு 5 minutes வீடியோ தான் நான் போட போகிறேன். And this will be in addition to those who want to get trained on a Zoom meeting, which I will inform in my Ignite WhatsApp group. So getting ready is very, very important. So yesterday I had this Zoom meeting. நான் என்ன சொன்னேன் நேற்றைய ப்ரோக்ராமில், இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் யாருக்கு உபயோகமாக இருக்கும்னா, சார் என்னுடைய கேஸை நானே ஆர்கியூ பண்ணலான் இருக்கேன், என்ன வேணால் காரணமாக இருக்கலாம், அந்த காரணங்கள்லாம் பின்னால் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். பட் தி பர்பஸ் இஸ் நாட் டு அண்டர்மைன் தி ரோல் ஆஃப் அ ப்ரொஃபஷனல் லாயர் who are experts in their own field of advocacy. Let's be very, very clear. ஒவ்வொரு லைன்லையும் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அந்த எக்ஸ்பர்ட்னுடைய டெலிவரியே வேற தரமாக இருக்கும். Please understand what I am trying to say. Advocacy is an expert skill. Professionals அவங்கெல்லாம். How to argue your case like a professional lawyer. அதுதான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். யூ கேன் நாட் ரீப்ளேஸ் அ லாயர் ஆல் டுகெதர். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம வீட்டில் ஒரு கேமரா இருக்கலாம், நல்ல கேனன் கேமராவே இருக்கலாம், மினோல்டா கேமரா இருக்கலாம். நம்ம கேமரா ஹாபியாக கூட இருக்கலாம். 3 வருஷமாக ஹாபியாக நம்ம எடுத்துகிட்டு வரோம். அதே வீட்டில் ஒரு மேரேஜ் வருது, இல்லை சொந்தக்காரங்க கல்யாணம் வருது அப்படின்னா நம்ம கேமரா வச்சுன்னு இதை எடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃப்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஆங்கிள், லைட்டிங் அதெல்லாம் தெரியும். அது நமக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வரும், அதை நாமளே எடுக்கலாமே. ஸோ யூ ஹாவ் டு டிஸ்டிங்விஷ் வேர் ஐ கேன் ஆர்கியூ மை ஓன் கேஸ், ஹவு ஐ ஷுட் ஆர்கியூ மை ஓன் கேஸ், ஹவு டு ஐ கெட் ரெடி டு ஆர்கியூ மை ஓன் கேஸ். இந்த தெளிவு தான் இந்த சின்ன சின்ன எபிசோட்லாம் கொடுக்க போகிறேன். ஏன்னா அடுத்த எபிசோட்ல இந்த ஸ்லைடில் நான் என்ன மீன் பண்ணுறேன், கெட்டிங் ரெடின்னு நான் சொன்னேன்ல. வாட் இஸ் கெட்டிங் ரெடி? இப்போ ஐ எம் கெட்டிங் ரெடி டு பார்ட்டிசிபேட் இன் செஸ் டோர்னமெண்ட் அப்படின்றேன். நான் அந்த செஸ் டோர்னமெண்ட்டு எங்கள் வீட்டில் நானும் என் பொண்ணோட நான் செஸ் விளையாட போகிறேன்னா அந்த செஸ் டோர்னமெண்ட்டுடைய வீச் வேற. Now supposing I want to play chess with Pragnananda, with Kukesh, அதனுடைய கெட்டிங் ரெடியே வேற. ஸோ லெட் இட் பி வெரி வெரி கிளியர். நம்ம ஆர்வம் மிகுதி காரணமாக என் கேஸை நானே ஆர்கியூ பண்ணுறேன், தப்பே கிடையாதுங்க. கண்டிப்பாக ஆர்கியூ பண்ணலாம். அதுதான் இந்த எபிசோட சொல்ல போகிறேன். இந்த எபிசோடில் இந்த ஸ்லைடோட நான் நிறுத்த போகிறேன். என்ன ஹவு டு கெட் ரெடினா,
அவுட்கம் என்ற ஒரு வார்த்தை உண்டுங்க. தமிழ்ல நீங்க எழுதிக்கலாம், விளைவுன்னு எழுதிக்கலாம். என்ன உரிமைக்காக நான் என்னுடைய கேஸ் ஆர்கியூ பண்ண போறேன்? லெட் பி வெரி கிளியர். என்ன உரிமைக்காக? அதுல நம்ம கிளியரா இருக்கணும். முதல்ல நமக்கு ஒரு உரிமை உண்டா? டு ஐ ஹேவ் எ ஃபண்டமெண்டல் ரைட்? டு ஐ ஹேவ் அ ரைட் ஃபார் மை என்டைட்டில்மெண்ட்? ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் வேணும். எனக்கு அதுக்கு உண்டான வயசு எனக்கு இருக்கு. என்னால் டிரைவிங் ஓட்டி காண்பிக்க முடியும். நான் அப்ளை பண்றேன். ஆர்டிஓ ஆஃபீஸில் என்ன கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஸோ என்னுடைய விளைவு என்ன? ஐ வாண்ட் டு கெட் மை டிரைவிங் லைசன்ஸ் சாங்ஷன்ட் கிவன் டு மீ. அதுதான் விளைவு. நான் ஒரு டீச்சராக இருக்கேன். 10 வருஷம் ஒரு ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணிட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நான் கேள்விப்படுறேன் எனக்கு கிராச்சுவிட்டி உண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன விளைவு? அந்த ஸ்கூலோட பேசி என்னுடைய கிராச்சுவிட்டி நான் வாங்கணும். ஒன்று எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். எங்கள் அப்பா உயிலில் எழுதாமல் இறந்துடுறாரு. எங்கள் கூட பிறந்தவங்க இருக்காங்க. எனக்கு உண்டான ஷேரை நான் கேட்டு அடைய விரும்புகிறேன். பார்ட்டிஷன் சூட்டு போட விரும்புகிறேன். ஸோ பார்ட்டிஷன் பண்ணி என்னுடைய ஷேரை நான் அடைய விரும்புகிறேன். அதுதாங்க அவுட்கம். ஸோ நீங்கள் அவுட்கம்ன்றது புரிஞ்சுட்டீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த எபிசோட்லாம் ஒரு லாயருக்காக போடலை, ஒரு ஜட்ஜுக்காக போடலை, ஒரு கோர்ட்டுக்காக போடலை. அவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சொல்றதெல்லாம் தெரியும். ஒரு சாதாரண மக்களுக்கு நான் போடுறேன். ஸோ அவுட்கம் நம்ம பேசிக்கலா நமக்கு ஒரு உரிமை இருக்கிறதா? ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்றாரு, சார் இந்த ஊர்ல நான் இருக்கேன், எங்க ஊர்ல ஒரு 3 ஏக்கரா புறம்போக்கு லேண்ட் இருக்கு, ரோடுக்கு பக்கத்திலே இருக்கு, அதை யாரும் வேலி போட்டு மூடி வச்சிருக்காங்க. அந்த 3 ஏக்கரா இடத்த 600 சதுர அடியாக பிரிச்சு நிலம் இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் சார். அதை நான் கேஸ் போடலான்னு இருக்கேன், அட்வைஸ் பண்ணுங்க. நான் கேட்டேன், நீங்க யாரு கேட்கிறேன். நான் ஒரு சமூக ஆர்வலர் அப்படின்றாரு. அவர் கேட்கறது என்னன்னா, அந்த 3 ஏக்கரா புறம்போக்கு இடத்த 600 சதுர அடியாக டிவைட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணோன்னு நினைக்கிறாரு. அவருக்கு அந்த உரிமை இருக்கிறதா என்றது ஒரு கேள்வி வரணும் முதல்ல. அரசாங்கத்தினுடைய ப்ராப்பர்ட்டி அவங்க வேலி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அவுட்கம் வெரி கிளியர். ரெண்டாவது, இந்த வார்த்தையை எழுதிக்கோங்க. ப்ராசஸ் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, வழிமுறை, அதை நம்ம சொல்லலாம். ஸோ என்னுடைய டிரைவிங் லைசன்ஸ் அடையிறதுக்கு என்ன ப்ராசஸ்? நான் போயிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் கேட்கணும். அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும். ஒருவேளை ஒரு ஃபீஸ் கட்ட வேண்டி இருக்கலாம். அந்த ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும். யூ கேன் கோ டு தி கூகுள் அண்ட் சர்ச், ஆர் யூ கேன் கோ டு லேர்னிங் ஸ்கூல், டிரைவிங் ஸ்கூல், தே வில் டெல் யூ. அந்த ப்ராசஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல தான் ஒரு சிவில் டிஸ்பியூட்னு வரும்பொழுது நம்ம அவுட்கம் பண்றது நம்ம ரைட்ஸ். என்னென்ன ரைட்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்களன்னா, அதுக்குன்னு சட்டங்கள் எல்லாம் இருக்கு. சப்ஸ்டான்டிவ் லான்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை எழுதிக்கோங்க, சப்ஸ்டான்டிவ் லா. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஒன்று இருக்கு. அந்த கான்ட்ராக்ட் ஆக்ட்ல நான் ஒருத்தரோட ஒரு இடம் வாங்கிறதுக்கு சேல் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், அட்வான்ஸ் நான் கொடுத்துட்டேன், அதை எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்க மாட்டேன்றாரு. சப்ஸ்டான்டிவ் லாஸ். அதில் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் நம்ம கேட்கலாம். அதுக்கு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு ப்ரொசீஜர் எல்லாம் இருக்கு, ப்ராசஸ் இருக்கு. பிளைண்ட் எப்படி இருக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வைக்கணும், என்ன பெட்டிஷன் வைக்கணும், என்ன அஃபிடவிட் வைக்கணும், அது இருக்கு. ஸோ நமக்கு என்ன உரிமைன்னு தெரிஞ்சுக்கணும், நமக்கு என்ன ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த நாலேஜ். அந்த நாலேஜ் இப்போ மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது, லைசன்ஸை பத்தி, என்ன ஏஜ் இருக்கணும், எந்த காரணத்தினாலெல்லாம் அவங்க ரிஜெக்ட் பண்ணலாம், அது நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதே மாதிரி
ஒரு சிவில் சூட் நான் போடுறேன், ஒருத்தர் எனக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், என்கிட்ட கடனை வாங்கியிருக்காரு, ப்ராமிசர் நோட்லாம் இருக்கு. அப்போ அந்த சட்ட நுணுக்கங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கணும், நாலேஜ். இந்த வார்த்தையை எழுதிக்கோங்க, ஸ்கில், திறமை. நான் என்னுடைய ப்ரோக்ராம்ல சொல்லிக் கொடுக்க போறேன், எப்படி பேசணும், எப்படி வார்த்தைகள் இருக்கணும், ஹவு டு ஃப்ரேம் யுவர் சென்டென்ஸ், எப்படி கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், இதெல்லாம் ஸ்கில். நாலேஜ் வேற, ஸ்கில் வேற. ஃபார் எக்ஸாம்பிள், நான் நீந்தல் கத்துக்கணும் அப்படின்னா ஒருத்தர் போய் கேட்கலாம், அவர் சொல்லிக் கொடுப்பாரு, எப்படி நீந்தணும் சொல்லிக் கொடுப்பாரு. இல்லை புக்கை பார்த்துக்கலாம். இல்லை ஸ்விம்மிங் பூல்ல போய் நின்றுக்கிட்டு அங்கே நீந்தறவங்க எப்படி கை ஆட்டுறாங்க, கால் ஆட்டுறாங்க, நாலேஜ் இருக்கு அப்படின்னு நம்ம குதிக்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்கில் இல்லாமல் இறங்கக்கூடாது. சப்போஸிங் நாம் குதிக்கிற இடம் ஒரு ஆழம் இல்லாத ஒரு நீர்த்தேக்கம் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, தப்பிச்சிருவோம். ஆனா நம்ம குதிக்கிற இடம் ஒரு 50 அடி இருக்கக்கூடிய ஒரு கிணறு, இல்லை ஒரு 40 அடி தண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஆறு அப்படின்னா அந்த ஸ்கில் உள்ள இறங்கக்கூடாது. ஸோ இந்த விளைவு என்ன, ப்ராசஸ் என்ன, அதுக்கு உண்டான டொமைன் நாலேஜ் என்ன, அந்த ஸ்கில் என்ன, இது மூணும் தெரிஞ்சா நமக்கு அவுட்கம் கிடைக்கும். சரி, நம்ம போய் வாதாடுறோம், எடுபடலை அப்படின்னா மறுபடியும் வரணும். அப்ப என்ன நாலேஜ் எனக்கு இல்லை, என்ன ஸ்கில் இல்லை, நான் பேசும்போது எப்படி சொதப்பிட்டேன், ஹவு டிட் ஐ மிஸ்ஹேண்டில் த சிச்சுவேஷன், இது திருப்பி 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 வரும்பொழுது இது ஒரு ஒரு சைக்கிள், ஒரு சர்க்கிள். அப்போ என்னுடைய கேஸை நானே வாதாடணும் அப்படின்னா முதல்ல என் மனசார நான் ரெடி ஆகணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இந்த சர்க்கிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்க போறோம். ஸோ மீண்டும் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த எபிசோட்ல எல்லாம் ஹவு டு ஆர்கியூ அவர் ஓன் கேஸ் லைக் அ லாயர் அண்ட் ஹவு டு கெட் ரெடி டு டூ தட், அதை பற்றி தான் பேச போகிறோம். வரக்கூடிய எபிசோட்ல இதை பற்றிய தொடர்ச்சியாக சில பதிவுகளை நான் போடுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சட்டம் பற்றியோ உரிமை பற்றியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தனா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க, டெலிஃபோன் பண்ணாதீங்க. அதை பார்த்துட்டு நான் அடுத்த எபிசோடில் அதை கவர் பண்ணுறேன். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.